எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் ரொம்ப டேஸ்டான சுலபமாகவும் செஞ்சிடலாம் அந்த சாப்பாடு, நெய் சாதம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ. இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்து 3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இந்த சைஸு. 2 மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது 2 சேர்த்து 50 கிராம் இருக்கும். ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, இந்த சைஸு ஒரு பட்டை, அது 2 உடச்சி போட்டுக்கலாம். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் பாதி வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா சாதம் கலர் மாறிடும். பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகா சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா 3 சேர்த்தா போதும். இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி 1 கப் எடுத்தோம், அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிடுது. ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை மீடியமான தீயில் வச்சு வேக வச்சுக்கலாம். தீ அதிகமாக வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும், அரிசி வேகாது. கலந்து விடுங்க.
ஒரே அளவு வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தம் போடலாம். வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு அடுப்பை இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. அது மேலே தண்ணி ஊற்றி வெயிட் வச்சுருக்கேன். இது 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுவோம். பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜிடபிள் குருமா இல்லைன்னா எம்டி சால்னா வச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.